தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரத்தில் சம்பள பாக்கி எதிரொலியின் காரணமாக குப்பைகள் டன் கணக்கில் தேங்கியுள்ளது. இதன் காரணமாக நோய் பரவும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி வாசிகள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களோடு எமது செய்தியாளர் பூபாலன் இணைப்பில் இணைகிறார். பூபாலன், வணக்கம். இதுகுறித்தான தகவல்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதிகளில் 3 நாட்களாக குப்பை இல்லாமல் பொது இடங்களில் டன் கணக்கில் குப்பைகள் சேர்ந்திருப்பதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியுற்று வருகின்றனர். மாநகராட்சி பகுதியிலான பல்லவர் நகர், அம்பேத்கர் சாலை, பிள்ளையார்பாளையம், புத்தேரி தெரு, STN பிள்ளை தெரு, கிழக்கு ராஜவீதி, குப்பு தெரு, காமாட்சியம்மன் சன்னதி தெரு, பஞ்சுப்பேட்டை குட்டி தெரு போன்ற பல பகுதிகளில் 3 நாட்களாக துப்புரவு பணியாளர்கள் குப்பனை சேகரித்து செல்லாமல் இருப்பதால் துர்நாற்றம் வீசுவதோடு அப்பகுதி மக்கள் கடும் அவதியுற்றும் அதேபோன்று வேதனை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக குப்பைகளை சேகரித்து செல்லும் ஒப்பந்த வாகனங்களுக்கு 3 மாதம் சம்பளம் பாக்கி இருப்பதன் காரணமாக வாகன ஓட்டிகள் பணிக்கு வராமல் புறக்கணித்திருப்பதன் காரணமாக இதுபோன்ற டன் கணக்கில் குப்பைகள் சேர்ந்திருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பல பகுதிகளில் சேர்ந்திருப்பதன் குப்பைகளால் நோய் தொற்று அபாயம் ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்திருப்பதோடு மாநகராட்சி கோரிக்கை வைத்திருக்கின்றனர். குறிப்பாக சில தினங்களுக்குள்ளாகவே இந்த குப்பைகள் எடுத்துச் சென்றால் மட்டுமே இந்த கொசு தொல்லைகளை கட்டுக்குள் கொண்டு வர முடியும், அதே போன்று நோய் வாய்ப்படாமல் தடுக்க முடியும் என்று பல கோரிக்கைகள் முன்வைத்து மாநகராட்சிக்கு இதனை துப்புரவு பணியாளர்களுக்கு அதே போன்று அந்த வாகனங்களுக்கும் உரிய சம்பளம் அளித்து இதனை சரி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கையை வைத்து வருகின்றனர். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.